நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது அயனிக் சாலிட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது அயனிக் சாலிட் மொத்த சாலிட் வந்து அமார்பஸ் சாலிட் அண்டு கிறிஸ்டலைன் சாலிட் 2 வகையை பிரிச்சிருக்கோம். இதில் இதில் என்ன சொல்கிறேன்னா, இன்னமும் அயனிக் சாலிட்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த சாலிட் ஃபுல்லாக அயனாக இருக்குது. ரைட்டா? அயன் என்னது? ஒரு ஆட்டத்தில் விட ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னா அது பாசிட்டிவ் அயான். அந்த போன இடம் வந்து நெகட்டிவ் அயான். எங்கே போச்சோ அதில் எலக்ட்ரான் ஒன்று கூட இருந்தால் அது நெகட்டிவ் அயான், இங்கே ஒன்று எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் இது பாசிட்டிவ் அயான். ரைட்டா? அதை பற்றி பார்க்க போகிறோம். அயனிக் சாலிட். அப்போ the structural units of an ionic crystals are cations and anions. அப்படின்னா ஏற்கனவே கேட்டையான்ஸ் என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான். ஆனியான்ஸ்னால் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். நல்லா பார்த்துக்கணும். ரைட்டா? கேட்டையானில் அதிகமான எழுத்து இருக்குது, ஆனியானில் வந்து கம்மியான எழுத்து இருக்குது. அதனால் இது கேட்டையான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புரியலன்னு வச்சுக்கிற மாற்றிடக்கூடாது. கேட்டையானில் அதிகமான எழுத்து இருக்குது. எத்தனை எழுத்து இருக்கிறது? 3, 7 எழுத்து இருக்குது. இதில் 6 எழுத்து தான் இருக்குது. ரைட்டா? அதனால் கம்மியானது நெகட்டிவ், அதிகமானது பாசிட்டிவ். அப்போ கேட்டையான் வந்து பாசிட்டிவ் அயான், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான். ரைட்டா? இது ஆனியான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். ரைட்டா? அப்போ த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அன் அயனிக் கிறிஸ்டல். அயன் கிறிஸ்டல்னு படிகம். அயன்களால் உண்டாக்கப்பட்ட, அயனை வைத்து உண்டாக்கப்பட்ட படிகமானது. அதனோட அமைப்பு ஸ்ட்ரக்சரல் யூனிட்னா அந்த ஸ்ட்ரக்சரல்னா அதனோட அமைப்பு, கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் கட்டமைப்பு. இதை யூனிட்னா அதில் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி கட்டமைத்து இருக்கிறது. ரைட்டா? அந்த படிகத்தில் யூனிட் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல்ஸ். அயனிக் கிறிஸ்டல்னு என்னது? அயன்களால் உண்டாக்கப்பட்ட கிறிஸ்டல் படிமம். ஆர் எப்படி இருக்கிறது? கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். கேட்டையான்ஸ் என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயன் அண்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயன்களால் உண்டாக்கப்பட்ட. அதுதான் உள்ளே இருக்குது அதுக்குள்ளே. இதில் அயனிக் கிறிஸ்டலில் இதனால் உண்டாக்கப்பட்டது தான் இது ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவாங்க. உண்டாக்கப்பட்டது தான் அயனிக் கிறிஸ்டல். ரைட்டா? அதோட கட்டமைப்பு. அப்போ நெக்ஸ்ட்டு தே ஆர் பவுண்டு டுகெதர். பவுண்டுனா அது தே ஆர் அவைகள். எது அவைகள்? என்னது? அந்த கேட்டையான் அண்ட் ஆனியானை குறிக்கிறது. ரைட்டா? அப்போது தே ஆர் பவுண்டு டுகெதர். அவைகள் உட்படுத்தப்படுகின்றன. ஒன்றாகுமாறு. டுகெதர்னா ஒன்றாக வேண்டி, ஒன்றாகிறது. டுகெதர் ஒன்றாக. இப்போ டுகெதர்னா ஒன்றாக இணைப்பது. பவுண்ட்னா உட்படுத்தப்படுகின்றன. பை எப்படி? ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங்னா வலிமையான. எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக், எலக்ட்ரோஸ்டாட்டிக் 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா ஒரு அணு ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்கும். அது அட்ராக்ஷனை உண்டாக்கும், இல்லை ரிப்பல்ஷனை உண்டாக்கும். அது மூவ்மெண்ட் ஆகாது. ரைட்டா? ஃபோர்ஸை தான் உண்டாக்கும். இருந்த இடத்துலேருந்து ஃபோர்ஸ் உண்டாக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் நிலையாக இருந்து கொண்டு ஒரு ஃபோர்ஸை உண்டாக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னா மூவ்மெண்ட்டில் வர்றது. ரைட்டா? இப்போ ஒரு வயரில் எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கு, கரண்ட் போயிட்டுருக்கு. அப்படின்னா எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டில் தான் கரண்ட் போகும். மூவ்மெண்ட் ஆகிருக்குன்னா அதை சுற்றி, அந்த வயரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று உண்டாகும். மின்காந்த விசை. அதான் எலக்ட்ரானை வைத்து, எலக்ட்ரான் ஓட்டத்தை வைத்து உண்டாகக்கூடியது தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதனால தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அது எலக்ட்ரான் ஓடும்போது உண்டாகும். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக், ஃபிசிக்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்படின்னா நிலையாக இருந்து ஒரு ஃபோர்ஸை, என்ன ஃபோர்ஸை உண்டாக்கும்? அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ். இவ்வளோ தான் உண்டாக்கும். பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் ரிப்பல்ஸ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் அட்ராக்ஷன். அப்போ நெகட்டிவ் அயானும் பாசிட்டிவ் அயானும் அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் அயானோ நெகட்டிவ் அயானோ பாசிட்டிவ் அயானு ரிப்பல்ஸ் பண்ணும். அவ்வளோதான். அதான் சொல்கிறேன். ரைட்டா? ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நிலையாக இருந்துட்டு செய்யும். ரைட்டா? அப்போது இதன் தே ஆர் பவுண்டு டுகெதர். அவைகள் இதை குறிக்கிறது? கேட்டையான் அந்த ஆனியான்ஸை குறிக்கிறது. தே ஆர் பவுண்டு டுகெதர். அவைகள் ஒன்றாக இணைய உள்ளதால், ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா தே ஆர் பவுண்ட்னா உள்ளது, டுகெதர் இணைக்கப்பட்டுள்ளது. எப்படி இணைக்கப்பட்டுள்ளது? அதாவது கேட்டையான ஆணியான ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. தே ஆர் பவுண்ட்னா இருக்கிறது. எப்படி? டுகெதர் ஒன்றாக இருக்கிறது. எப்படி? அது ரெண்டும் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூலியமாக தான் இருக்கும். பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ ஸ்ட்ராங்னா வலிமையான எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விசைகளால் இணைக்கப்பட்டுள்ளது ஒன்றோடு. ரைட்டா? அதாவது பாசிட்டிவ் கேட்டையான ஆணையான இணைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா?
To maximize the attraction force, to maximize the attraction force, cations are surrounded by as many anions as possible as and vice versa. Vice versa என்னது? இப்போ நீ எனக்கு 100 ரூபா கொடுக்குற கடனா, நான் எகைன் உனக்கு 100 ரூபா கடனாக கொடுக்குறேன். 100 ரூபாயும் கொடுத்துட்றேன், நான் 100 ரூபா திருப்பியும் கடன் கொடுக்குறேன். நீ எனக்கு 100 ரூபா கொடுக்குற, நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், நான் வாங்குகிறேன், அந்த 100 ரூபாய் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீ திருப்பி எனக்கு 100 ரூபா, நீ 100 ரூபா கடன் கேட்குறேன், நான் கொடுக்குறேன். அதை வயசு வருஷம் நீ எனக்கு கடன் கொடுத்தாய், நான் உனக்கு கடன் கொடுக்குறேன். ரைட்டா? அதுதான். அதனால் பார்த்துக்கோ. இப்போ டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், இந்த ஈர்ப்பு சக்தியை அதிகமாக்குவதற்கு, டு மேக்ஸிமைஸ் அதை செய்வதற்கு, எதை மேக்ஸிமைஸ் அதிகமாக்குவதற்கு, எதை த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசையை அதிகமாக்குவதற்கு கம்மா போட்டிருக்கான். கேட்டியான்ஸ் ஆர் சரவுண்டட் பை, கேட்டியான் என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயன் ஆர் சரௌண்டட், அது சுற்றப்பட்டுள்ளது, சூழப்பட்டுள்ளது. பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை சுற்றி என்ன இருக்கிறது? ஆர் சரௌண்டட் சூழப்பட்டுள்ளது. பை எதால்? பை as many ஆனியான்ஸ். ஆனியான்ஸ் என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயனால் இந்த பாசிட்டிவ் அயன் சூழப்பட்டுள்ளது. as பாசிபிள், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சூழப்பட்டிருந்ததுன்னா எப்படி நம்மளுக்கு எது கூடும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கூடும். ஏன்னா இது சென்டரில் உள்ளது என்னது? கேட்டையான். அதை சுற்றி உள்ளது கேட்டையான் பாசிட்டிவ்லி சார்ஜ், அதை சுற்றி உள்ளதில் இருந்தது ஆனியான். அப்போ ஈர்ப்பு விசை அதிகமாகும். கேட்டையானை நோக்கி இது ஆனியான் போக ஆரம்பிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சுற்றி உள்ளதோ கேட்டையானை, அதை பாசிட்டிவ்லி சார்ஜ் அயனை சுற்றி நெகட்டிவ்லி சார்ஜ் அயனி இருக்கிறதோ அதுக்கு தக்கன நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். இதே மாதிரி இதுக்கு ரிவர்ஸுக்கு வா. ஒரு நடுவில் வந்து ஒரு என்னது ஆனியான் இருக்குது, அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் அயன், அதை சுற்றி என்னது கேட்டையான் இருக்கிறது. அப்போ இங்கேயும் அதிகமான ஈர்ப்பு விஷயம் ரிவர்ஸு. ரைட்டா? அதான் சொல்கிறான். அதனால் பார்த்துக்கோ. டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கேட்டையான்ஸ் ஆர் சரௌண்டட் பை as many ஆனியன்ஸ் as பாசிபிள், முடிந்தவரை. அதாவது இந்த கேட்டையான் மேக்ஸிமைஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக்குவதற்கு கேட்டையான்ஸ் வந்து என்ன? கேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜ் அயன் சரௌண்டட் பை ஆனியான்ஸால் சுற்றப்பட்டுள்ளது, முடிந்தவரை as பாசிபிள், முடிந்தவரை சொல்லப்படுது. அண்டு வைஸ் வெர்சா இதற்கு எதிர்மாறாக என்னது? ஆனியன்ஸ் சுற்றி கேட்டையான்கள் முடிந்தவரை அதிகமாக சூழப்பட்டது. அப்போ தான் ஒரு இடத்துல ஆணையானை சுற்றி கேட்டையான் சூழ்ந்திருக்கும், ஒரு இடத்துல கேட்டையான் சுற்றி ஆணையான் சூழ்ந்திருக்கும். இப்படி இருந்ததுன்னா ஈர்ப்பு விசை அதிகமாகும். அயனிக் கிறிஸ்டல்ஸ் பொசஸ் டெஃபனைட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இந்த அயனிக் கிறிஸ்டல், அயனி படிகமானது பொசஸ்னால் வைத்திருக்கிறது, டெஃபனைட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், ஒரு நிலையான படிக அமைப்பை கொண்டுள்ளது. ரைட்டா? அங்கே பார்த்தோம் இல்லையா? நிலையான படிக அமைப்பு எதை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டலின் சாலிட் கொண்டிருக்கும். அமார்பஸ் சாலிடில் நிலையான படிக அமைப்பு கிடையாது. ரைட்டா? ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரைட்டா? மெனி சாலிட்ஸ் ஆர் கூபிக் க்ளோஸ் பேக்கடு. இதில் இந்த அயனிக் கிறிஸ்டல் சாலிடில் வந்து அதிகமான சாலிடுகள் எப்படி இருக்குன்னா ஆர் கூபிக் க்ளோஸ் பேக்கடு அப்படின்றான். கூபிக்னு என்னது? கனசதுரம். அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட் 3 டைரக்ஷன்லேயும் இருக்கும் கனசதுரம். ரைட்டா? அப்போ கனசதுர நெருங்கிய ஒரு பேக்கடுனா இப்போ நம்ம ஒரு பிரியாணி பேக் பண்ண பிரியாணி உள்ளே வச்சு சுற்றி மூடி கொடுக்குறான் இல்லையா? அதை தான் சொல்கிறான். அது அடுக்கு அமைப்பு அப்படின்றான். பேக்குன்னா மூடப்பட்டுள்ளது அப்படின்னு வச்சுக்கோ. பேக்குன்னு மூடப்பட்டுள்ளது, அடுக்காக அமைக்கப்பட்டுள்ளது, ரெண்டு ஒன்று தான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு அப்போது த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் Na+ அயன், அப்போ சோடியம் அயன் அண்டு குளோரின் அயன் அப்படின்றான். ஏன்னா சோடியத்துக்கு வந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்கும், கடைசி ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஆனால் குளோரினுக்கு கடைசி ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படும். 7 எலக்ட்ரான் இருக்கும் குளோரின் கடைசி ஆர்பிட்டில். அப்போ சோடியத்தில் ஒரு எலக்ட்ரான் தான் லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும். அப்போ அது இழந்துடும், சோடியம் வந்து இழந்துடும். அப்போ என்னவா மாறிடும்? எண்ணெய்வாக மாறிடும், சோடியம் அயனாக மாறிடும். அந்த இழந்த எலக்ட்ரான் இந்த குளோரின் கடைசி ஆர்பிட்டில் 7 இருக்கும், ஆனால் ஒன்று வந்து 8 வந்துடும். அப்போ ஆக்டேட் ரூல்ஸ் ஃபுல்லாகிடும். அப்போ அதனால் இது என்னவாக மாறிடும்? நெகட்டிவ் அயனாக மாறிடும். ரைட்டா? அதான் சொல்கிறான். சோடியம் குளோரைட் படிகத்தில் என்னவா இருக்கிறது? Na+ மற்றும் Cl- அயனிகள் அடுக்கமைப்பு இருக்கிறது. இந்த 2 தான் அடுக்கு அமைந்திருக்கிறது. ரைட்டா? புரியுதா? இது Na+ன்றது என்னது? சோடியம் அயன். Clன்றது
குளோரின் அயன். ஏன் இது அது ப்ளஸ் போட்டிருக்கா, அதுக்கு லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது இழந்துருச்சு. அப்போ சோடியம் அயனாகவும் அந்த இழந்த எலக்ட்ரான் குளோரின் போயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் குளோரினுக்கு 7 எலக்ட்ரான் இருக்கிறது. ஒன்று வந்து ஆக்டேட் ரூல்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ 2 அயன்களும் இணைந்து எதை உண்டாக்கி இருக்குது? NaCl அப்படின்னா நம்ம டேபிள் சால்ட்னு அர்த்தம். நம்ம யூஸ் பண்ணுற உப்பு, சோறில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த உப்பு தான் இது, ரைட்டா? அப்போ இதனோட பண்புகளை பற்றி பார்ப்போம். இந்த சோடியம் குளோரைடோட பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ அயனிக் சாலிட்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். இதனோட உருகுநிலை வந்து அதிகமாக இருக்கும், ரைட்டா? 1 நல்லா பார்த்துக்கோ, அயனிக் சால்ட் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். 2 தி சாலிட்ஸ் டோன்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இது மின்சாரத்தை கடத்தாது. இது சாலிடாக இருக்கிற வரைக்கும் கடத்தாது. நல்லா பார்த்துக்கணும், இவைகள் சாலிடாக இருக்கிற வரைக்கும். ஏன்னா அயன்கள், பாசிட்டிவ் அயன் அண்ட் நெகட்டிவ் அயன், அதாவது கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் ஒன்றாக நெருங்கிய ஒரு கட்டமைப்பில் இருக்கிறது. அப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணால் தூரமாக இருக்கணும், அப்போத்தே வந்து பாஸ் ஆகும். இது நெருங்கிய ஒரு உப்பில் நெருக்கமாக இருக்கும் அயனிகள், அப்போ பாஸ் பண்ணாது. ஆனால் இதே தண்ணியில் மூழ்க வச்சுட்டீங்க, இந்த உப்பு கரைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதில் பாஸ் பண்ணும். அயனிகள் தான் பாஸ் பண்ணும். நல்லா பார்த்துக்கோ, அயன் இருக்கும்போது எலக்ட்ரானுக்கு அங்கே வேலையே இல்லை. கரண்ட்டை பாஸ் பண்ணுறது அயன் தான். அயன் எப்படி பாஸ் பண்ணும்? பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி போகும், நெகட்டிவ் அயன் பாசிட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி போகும். இதான் கரண்ட்டை பாஸ் பண்ணும். அதில் எலக்ட்ரானுக்கு வேலை இல்லை. நான் முதலே சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானோட வேலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயா 9:30 மணிக்கு ஆளுங்க வருவாங்க ஐயா. சரிங்க சார், சரிங்க சார். 9:30 மணிக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க. சரிங்க சார், ஓகே சார். ஓகே சார். புரியுதா? பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன், ரைட்டா? பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்யும்? கரைசலில் இதுதான் பாஸ் பண்ணும், எலக்ட்ரான் பாஸ் பண்ணாது. எலக்ட்ரான் எதில் பாஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது கரண்ட்டில் தான், ஒயரில் தான் எலக்ட்ரான்கள் ஃப்ளோ, அதில் தான் கரண்ட் பாஸ் ஆகும். இங்கே வந்து அயன் இருக்கும்போது இங்கே எலக்ட்ரானுக்கு வேலையே கிடையாது. மின்சாரம் அயன்கள் மூலமாக தான் பாஸ் ஆகும். அப்போ ஒயரில் வந்து அயன் இருக்கா? இல்லை, ஒன்றில் எலக்ட்ரான் ஃப்ளோ தான் இருக்குது. அது அப்போ அங்கே கரண்ட்டு அதில் பாஸ் ஆகும். குழப்பிடக்கூடாது, ரைட்டா? அப்போ தி சாலிட்ஸ் டோன்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் த அயன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஏன்னு சொன்னால் இது வந்து இந்த சாலிடுகள் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, சாலிட்னு இது உப்பு, NaCl உப்பு. இது அயன்கள் நெருக்கமாக அப்படியே இருந்த இடத்துல இருக்கும், ரைட்டா? பிகாஸ் ஏனென்றால் அயன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் தர் லேட்டிஸ் பொசிஷன். லேட்டிஸ் பண்ணால் அடுக்கடுக்காக, ரைட்டா? லேட்டிஸ் பொசிஷன் அடுக்கடுக்கான நிலையில் வைக்கப்பட்டுள்ளது, ரைட்டா? அதுக்குள்ளே சின்ன சின்ன உப்புகளாக சேர்ந்து தான் பெரிய உப்பாக இருக்குது, ஒரு கல்லாகுது. அதில் பார்த்தா இத்தனை கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் ஒரு தான் இருக்கும், ரைட்டா? அதான் சொல்கிறான், அயன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் தர் லேட்டிஸ் பொசிஷன். லேட்டிஸ்னா அடுக்கடுக்கான பொசிஷன், நிலைகளில் வைக்கப்பட்டுள்ளது, ரைட்டா? அப்போ தே டோன்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன், தே டூ கண்டக்ட். அங்கே டோன்ட் கண்டக்ட் என்ன நல்லா பார்த்துக்கோ, அங்கே நல்லா பார்த்துக்கணும், இங்கேயும் மாற்றிடக்கூடாது. த சாலிட்னு தி சாலிட்னு NaCl சாலிட் டோன்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அது எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது. காரணம் என்னது? அயன் வந்து ஃபிக்ஸ்டாக நிலையாக இருக்கிறது. அது எவ்வாறாக வைக்கப்பட்டிருக்கிறது? லேட்டிஸ் பொசிஷன்லாம் வைக்கப்பட்டு கண்டக்ட் பண்ணாது. ஆனால் இங்கே அதே இது பாஸ் பண்ணும். தண்ணியில் கலந்துட்டீங்க, உப்பை தண்ணியில் கலந்துட்டிங்கன்னா அந்த மாலிகுலாம் தனித்தனியாக போயிடும், தண்ணிக்குள்ளே கரைசலாக மாறிடும். அப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணும். கரண்ட்டை பாஸ் பண்ணி எலக்ட்ரானே இல்லை, அயன்கள் தான் கரண்ட்டை எடுத்துகிட்டு போகும், ரைட்டா? தே டூ கண்டக்ட்னா அது செய்யும். நீ டூன்னு போட்டாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி, தே கண்டக்ட்னு போட்டாலே போதுமா? இங்கே த கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மோல்டன் ஸ்டேஜ் அல்லது மோல்டன் ஸ்டேட் அப்படின்னா இங்கே இது குழம்பிடுவீங்க, டூ நாட்னு போட்டக்கூடாது. த கண்டக்ட்னா கடத்தும், எலக்ட்ரிசிட்டி இன் மொபைல் ஸ்டேட்னா மோல்டன் ஸ்டேட். மோல்டன்னா அது கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உப்பு NaCl தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறம் கரைந்த நிலைமையில் இருந்தால், மோல்டன் ஸ்டேட் என்ன நிலைமை, கரைந்த நிலைமையில் இருந்தால் த கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. த டூ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டின்னு போடணும்னு அவசியமே இல்லை. டூ கூட எடுத்து த கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டின்னு போட்டாலே போதும், சரியா? அல்லது வென் டிசால்வ்ட் இன் வாட்டர், அதாவது மோல்டன் ஸ்டேஜ்னா உருகிய நிலையில் இருக்கும்போது, உருகிய நிலையில் அது வந்து சாலிட் ஸ்டேட் கிடையாது, லிக்விடாக மாறிடுச்சு, ரைட்டா? அப்போ லிக்விடாக மாறினதுக்கப்புறம் அது எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணோம். அல்லது வென் டிசால்வ்ட் இன் வாட்டர், அல்லது அந்த உப்பை தண்ணியில் கரைச்சிட்டேன்னா, டிசால்வ்னா கரைச்சால் அது தண்ணியாக மாறிடுதா, லிக்விடாக மாறிடுதா, அப்பையும் பாஸ் பண்ணும். பிகாஸ் ஏனென்றால்
அது எதுக்கு பாஸ் பண்ணுதுன்னா காரணம் சொல்கிறான். பிகாஸ் த அயன்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். அதில் அயன்கள் பாசிட்டிவ் அயன் அண்டு நெகட்டிவ் அயன் கேட்யான் அண்ட் ஆனியான் இஸ் ஃப்ரீலி மூவ். அது அதிகமாக அது மூவ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கிறது ரைட்டா. அப்போ மூவ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கிறதுனால தான் உனக்கு அங்கே கரண்ட்டை பாஸ் பண்ணுது. அது என்ன போகும், பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் எலக்ட்ரோடு நோக்கி போகும், இங்கே நெகட்டிவ் அயன் பாசிட்டிவ் எலக்ட்ரோடு நோக்கி போகும். அந்த உப்பாக இருக்கும்போது எங்கே போகும், எங்கேயும் போக முடியாது. நெருக்கமாக பிடிச்சி வச்சோம், அடுத்தடுத்து ஒன் பை ஒன் அடுக்கி வச்சுருப்பாங்க அயன்களை. அட்ராக்ஷன் பண்ண அயன்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா இருக்கும், அப்படியே அட்ராக்ஷன் பண்ணியிருக்கும், எங்கே நகல முடியாது. கரண்ட்டு பாஸ் பண்ணணும்னா நகலணும். வயரில் கரண்ட் பாஸ் ஆகுது, எலக்ட்ரான் மூவ் ஆகுது, அதான் பாஸ் ஆகுது. இங்கே அயன் மூவ் ஆகுது, அதான் பாஸ் ஆகுது. இது மூவ் பண்ண முடியாத சோடியம் குளோரைடு உப்பில் மூவ் பண்ண முடியாது, கரைஞ்சதுக்கப்புறம் மூவ் பண்ணும், அயன் மூவ்மெண்ட் ஆகும் ரைட்டா. அதனால தான் சொல்கிறான் பிகாஸ் எங்கே போட்டிருக்கான், பிகாஸு அந்த போட்டிருக்கால பிகாஸ் த மூவ் ஃபில் மோல்டன் சொல்யூஷன் ரைட் ஓகே. அப்போ அதுதான் போட்டாலே இந்த பார்த்தீங்களா, பிகாஸ் த அயன்னா அயன்கள் கேட்யான் அண்ட் ஆனியான் ஆர் ஃப்ரீ டு மூவ் இன் மோல்டன் ஸ்டேட் ஆர் சொல்யூஷன். ஃப்ரீ டு மூவ் அது சுலபமாக நகல முடியும். மோல்டன் ஸ்டேட் என்னது, மோல்டன்னா உருகிய நிலையில் அல்லது உருகிய நிலையில்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லுவாங்க அதை கரைந்த நிலையில், தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமோ அல்லது உருகினதுக்கப்புறமோ அந்த ரெண்டு நிலையிலையும் அது பாஸ் பண்ணும் அப்படிங்கிறான் ரைட்டா. சரி நெக்ஸ்ட் பார்ப்போமா. தே ஆர் ஹார்ட் ஆஸ் ஓன்லி ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னலி. அதாவது அவைகள் அந்த உப்பானது. இப்போ உப்பை தான் சொல்கிறான், என்ன உப்பை தான் சொல்லிட்டு இருக்கேன், அதோட நிப்பாட்டிக்கிட்டான். அது பாஸ் பண்ணும் எலக்ட்ரிசிட்டி எப்போ, மோல்டன் உருகிய நிலையிலோ அல்லது கரைசல் தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் பாஸ் பண்ணும் அப்படின்ட்டான். அதோட அதுக்கடுத்து வரங்க திரும்பி அந்த உப்பை தான் சொல்கிறான். உப்பு என்னது, உப்பை தான் சொல்கிறான். தே ஆர் ஹார்ட், அந்த உப்பானது சோடியம் குளோரைடு உப்பு, தே ஆர் ஹார்ட் அது கடினமாக இருக்கும். ஆஸ் ஓன்லி ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கேன் சேஞ்ச் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் அயன்ஸ். அதில் உள்ள அயன்களை நீ பிரிக்க முடியாது, ஒன்றோடொன்று இணைந்திருக்கும். இதில் உப்பில் உள்ளது NaCl உப்பு, திரும்பி உப்புக்கு தான் வர்றான். ஆனால் பிரிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அதிகமான நீ ஒரு விசையை கொடுத்தா, ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா தான் நீ பிரிக்க முடியும். ஸ்ட்ராங் வலிமையான எக்ஸ்டர்னல் வெளிப்புறத்திலிருந்து ஒரு வலிமையான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்தாதான் நீ பிரிக்க முடியும் அப்படிங்கிறான். நான் அதுதான் சொல்கிறேன். தே ஆர் ஹார்ட், அவை ஹார்டாக இருக்கும் உப்பு. ஆஸ் ஒன்லி ஸ்ட்ராங், அப்போ நீ என்ன அதனால் அப்போ தே ஆர் ஹார்ட், அவை ஹார்ட் கடினமாக இருக்கும். ஆஸ் ஒன்லி ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆகுனா ஸ்ட்ராங்னா வலிமையான வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய விசை, வெளிப்புறமாக இருந்து கொடுக்கக்கூடிய விசை கேன் சேஞ்ச் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் அயன். கேன் சேஞ்ச் மாற்றும் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் அயன்ஸ். அப்படின்னு ரிலேட்டிவ்னா பொசிஷன் ஆஃப் அயன், அயன்களின் தொடர்பு உடைய நிலைமையை மாற்றும். இப்போ ஒரு அயன் கேட்யான் ஆனியான் ஒட்டி இருக்குது, அது பிரிக்கணும்னா நான் அந்த உப்பை ஒரு சுத்தியில் வச்சு உடச்சேன்னா உப்பு பீஸாக போயிடுமா. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது உடஞ்சி போச்சு, கேட்யான் ஆனியன் பிரிஞ்சிடுச்சா. உப்பு கல் எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு கரண்டி வச்சு ஓங்கி ஒரு அடி, அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் வேகமாக கொடுக்குறேன், அது என்னது பீஸாக போயிடுது. அப்போ கேட்யான் ஆனியான் பிரிஞ்சிருது. அப்படி இல்லாமல் நீ அதை என்ன பண்ணாலும் அது பிரியாது ரைட்டா. அதான் சொல்கிறான். ஆஸ் ஒன்லி ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அந்த வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விசையானது கேன் சேஞ்சுன்னு மாற்றுகிறது. எதை மாற்றுகிறது, அது ஒட்டி இருக்கு இல்லையா, கேட்யான் ஆனியன் ஒட்டி தான் உப்பாக இருக்குது ரைட்டா. கேன் சேஞ்ச் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் அயன்ஸ். பொசிஷன் நிலைமை, அயன்கள் நிலைமை எப்படி இருக்குது, ரிலேட்டிவ்னு என்னது தொடர்பாக இருக்கிறது. எது கூட தொடர்பாக இருக்கிறது, பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் தொடர்பு வைத்துள்ளது, அதோட ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். அதை மாற்றணும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும் ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன சொன்னால், இன் கோவலண்ட் சாலிட், அடுத்த பாண்டுக்கு வருவோம். இன் கோவலண்ட் பாண்ட், அதை தான் சொல்கிறேன், கோவலண்ட் சாலிட்ஸ். எனக்கு கோவலண்ட் நீங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கெமிஸ்ட்ரியில் 10th 11th எல்லாம். கோவலண்ட் பாண்டுன்னு என்னது, இப்போ H2ன்னு என்னது, 2 ஹைட்ரஜன் இருக்கிறது, அது அவுட்டர் மாலிகுல் என்ன இருக்குது, H இருக்குது. ஒரு Hல எத்தனை, ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இன்னொரு Hல இன்னொரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரானு அந்த எலக்ட்ரானை ஒரு கோவலண்ட் பாண்டிங்கில் சேர ஆகிக்கிறோம். அப்போ 2 எலக்ட்ரான் வந்துருச்சா, என்ன ரூல்ஸ் ஃபுல் ஆகுது, டூப்ளெட் ரூல்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஆக்டட் கிடையாது, டூப்ளெட். அப்போ இதுக்கு 2, அப்படின்னா இது நிலையாக இருக்கும். ரெண்டு ஹெச்னா 2 நிலையாக இருக்கும். கோவலண்ட் தேவைன்னா இது ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 2வது ஹைட்ரஜன் எடுத்துக்கொள்ளும், அதுதான் கோவலண்ட் பாண்டிங். அப்போ கோவலண்ட் சாலிட், இன் கோவலண்ட் சாலிட்ஸ், கோவலண்ட்னா லாஸ்ட் அது ஒரு எலக்ட்ரானை இது கொடுக்கும், ஒரு எலக்ட்ரான் அதனால் அது கொடுக்கும், ஷேர் பண்ணும். அதுதான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ரைட்டா.
இப்போ படத்தில் காமிக்கணும்னா நான் வரைஞ்சி தான் காமிக்கணும். இதில் அந்த இது ஆக்டிவேட் பண்ணால் வச்சுருக்கேனே வரைகிறத. சரி, அப்படி படிங்க. கோவலண்ட் சாலிட். இன் கோவலண்ட் சாலிட், கோவலண்ட் அந்த திடப்பொருளில் the constituent atoms are bound together in 3-dimensional network entirely by covalent bonds அப்படின்றான். இந்த கன்ஸ்டிடியூயன்ஸ் அதில் அமைந்திருக்கக்கூடிய பொருள் இதில் கோவலண்ட் சாலிடில் அமைந்திருக்கக்கூடிய பொருள்கள், அதாவது பார்ட்டிகிள்ஸ், த கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆனால் ஆட்டம், அதுக்குள்ள என்ன இருக்குது, ஆட்டம் இருக்குது, ஆர் இருக்கிறது, பவுண்டு டுகெதர், பவுண்டுக்குன்னா ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? எப்போ இன் ஏ 3-dimensional நெட்வொர்க் என்டையர்லி பை கோவலண்ட் பாண்ட். 3 டைமென்ஷன்னா மூணு டைமென்ஷனில் இவைகள் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு டைமென்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ். அப்போது இது ஒரு கூப் மாதிரி இருக்கும். கூப்புன்னு என்னது, கனசதுர மாதிரி இருக்கும். ரைட்டா? அதுதான் ஆக்சுவல் டைமென்ஷனல் அப்படின்னு என்னது, நியூக்ளியஸ்லேருந்து அதனோட பாண்டிங்குள்ள தூரம் தான் டைமென்ஷன் சொல்லுவாங்க. டைமென்ஷன்னா நியூக்ளியஸ், ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ்லேருந்து அது பாண்ட் எந்த ஆர்பிட்டில் பாண்டை ஏற்படுத்தியிருக்கு, கே ஆர்பிட்லையா, எல் ஆர்பிட்லையா, எம் ஆர்பிட்லையா, என் ஆர்பிட்லையா என்பதை பொறுத்து உள்ள தூரத்தை தான் டைமென்ஷன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? டைமென்ஷன் நியூக்ளியஸ்லேருந்து அது பாண்டிங் ஒரு வேளைக்கு ஃபஸ்ட் ஆர்பிட்லேயே கேலே, இப்போ ஹைட்ரஜன்லாம் ஃபஸ்ட் ஆர்பிட்லேயே பாண்டிங் ஏற்படுத்திடும். அப்போ தூரம் ரொம்ப கம்மி. இன்னொன்று செகண்ட் ஆர்பிட்டில் ஏற்படுத்தும். எது, நம்ம ஆக்சிஜன் செகண்ட் ஆர்பிட்டில் ஏற்படுத்துகிறது. அதிகமான அட்டாமிக் நம்பர் இருந்தால் லாஸ்ட் ஆர்பிட்டில் போய் உண்டாக்கும். ரைட்டா? இதுதான் அந்த பாண்டிங் தூரம் தான் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இன் கோவலண்ட் சாலிட் த கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர். பவுண்ட்னா இருக்கிறது, இணைக்கப்பட்டுள்ளது. எதில் எப்படி இணைக்கப்பட்டுள்ளது? பவுண்டுனா பட் டுகெதர்னா சேர்ந்து இணைக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். பவுண்ட்னா இருக்கிறது, அப்போ டுகெதர்னா இணைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். இன் 3-dimensional நெட்வொர்க். 3 டைமென்ஷனாக மூன்று டைமென்ஷன், அது எக்ஸ் ஒய் இஜெட் டைமென்ஷன் நெட்வொர்க்னா ஒரு இணைப்பு. ரைட்டா? நெட்வொர்க்குனால சேர்ந்தது எல்லாம் கலந்த இணைப்புன்னு அர்த்தம். அப்போ 3-dimensional நெட்வொர்க் அப்படின்றாங்க. இப்போ நீ செல்ஃபோன் நெட்வொர்க்குன்னு அதில் எல்லாமே கலந்துருக்காங்க. ஒரே சைடில் மட்டும் சிக்னல் போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சிக்னல் கிடைக்காத பிறகு, அதனால நெட்வொர்க் எல்லாம் கலந்து இருக்கிறது. ரைட்டா? என்டையர்லி பை கோவலண்ட் பாண்ட். இந்த 3-dimensional நெட்வொர்க் முற்றிலுமாக எவ்வாறாக செய்யப்பட்டுள்ளது? என்டையர்லி பை கோவலண்ட் பாண்ட் மூலியமாக தான் செய்யப்பட்டுள்ளது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதற்கு எக்ஸாம்பிள் என்ன? டைமண்ட், சிலிக்கான், கார்பைட். ரைட்டா? உதாரணம் என்னது? டைமண்ட் அண்ட் சிலிக்கான் கார்பைட். ரைட்டா? அப்போ சச் கோவலண்ட் நெட்வொர்க் கிறிஸ்டல்ஸ் ஆர் வெரி ஹார்ட் அண்ட் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். இந்த கோவலண்ட் நெட்வொர்க், கோவலண்ட்டு இணைப்புகள், சச் கோவலண்ட் நெட்வொர்க், கோவலண்ட் பாண்ட் மூலமாக இணைக்கப்பட்ட கிறிஸ்டல்கள் அப்படின்றாங்க. கிறிஸ்டல்னா படிகங்கள். ரைட்டா? சச்சுனா இந்த மாதிரியான எது, டைமண்ட் அண்டு சிலிக்கான் கார்பைட் இவைகள்லாம் அதுதான் குறிக்கிறது. சச் கோவலண்ட் நெட்வொர்க் கிறிஸ்டல்ஸ். கோவலண்ட்னா ஒரு எலக்ட்ரான் அதுக்கு கொடுக்கும், ஒரு அது அதுக்கு கொடுக்கும், அது இது கொடுக்கும். அந்த 2 எலக்ட்ரானை ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கிறோம். எப்படின்னா, இப்போ நான் ஒரு மாடு வச்சுருக்கேன், எனக்கு வண்டி ஓட்டினா 2 மாடு வேணும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாடு வச்சுருக்கேன், அவனுக்கும் 2 மாடு வேணும். அப்போ நாங்கள் 2 ஏழைகள். அப்போ வண்டி ஓட்டு என்ன பண்ணுவேன், அவன் மாடை நான் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து ஓட்டுவேன், ஏன் மாடை அவன் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து ஓட்டுவேன். அவனுக்கு வேலை இருக்கும்போது ஏன் மாடை அவன் கூட்டு போயிடுவேன். அப்போ 2 மாடை வண்டி ஓடுதான். எனக்கு வேலை இருக்கும்போது அவன் மாடை கூட்டு வந்து என் வண்டியை ஓட்டு. அப்போ இது கோவலண்ட் பாண்டி. பெருமாண்டாக நம்ம மாடை வித்துட்டேன்னு சொன்னால் அது என்னது, எலக்ட்ரான் லாஸ், அயனாக மாறிடும். போதுமா? என் மாடை எனக்கு வேண்டாம் வித்துட்டேன்னு சொன்னால் அயனாக மாறிடும். பாசிட்டிவ் அயன் வாங்கினவன் நெகட்டிவ் அயன், வித்தவன் பாசிட்டிவ் அயனாக மாறிடும். கோவலண்ட் பாண்டிங்னு ஷேரிங். ரைட்டா? ஏங்க சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தே ஆர் யூஸ் அப்போ சச் கோவலண்ட் பாண்ட் நெட்வொர்க் கிறிஸ்டல்ஸ். இந்த மாதிரி கோவலண்ட் பாண்ட் நெட்வொர்க்கில் உண்டாக்கப்பட்ட கிறிஸ்டலானது ஆர் வெரி ஹார்ட்னா மிக கடினமாக இருக்கும். அண்ட் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். அதுக்குள்ளே என்ன இருக்கும், அதிகமான உருகும் நிலைமை இருக்கும். சாதாரண டெம்பரேச்சரில் உருகாது. ஹை மெல்டிங் பாயிண்ட். அப்போது வெப்பநிலை, அது மெல்ட்டாக உருகுவதற்கு அதிகமான வெப்பநிலை தேவைப்படும். அப்போ தே ஆர் யூஸ்வலி பூவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அப்போ தெர்மல்னா வெப்ப கடத்தி. இப்போ நீ ஒரு இரும்பு வச்சுருக்க, இப்போ உங்கள் இரும்பு கரண்டி இருக்கப்பா, இரும்பு கரண்டி நீ என்ன பண்ணுற,
சோறை உண்டாக்கும் போது நீ சோறையோ குழம்பு உண்டாக்கும்போது அதில் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழம்புல உள்ள உஷ்ணம் வந்து ஒரு முனையில் உள்ள கரண்டியில் வருது. அப்போ இன்னொரு முனை உனக்கு சூடாகுது இல்லையா, நீ தொடலை, இன்னொரு முனையை தான் பிடிச்சிருக்க. ஆனால் அந்த கரண்டியை நீ உள்ள சாம்பாருக்குள்ளே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க. கிண்டும்போது சாம்பாரில் உள்ள ஹீட் அந்த 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 கிண்டுற கரண்டிக்கு முன்னாடி போகுது. அப்படியே அந்த 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 கரண்ட் அந்த இது வெப்பத்தை பாஸ் பண்ணி உன் கை கொண்டு வருது, ஹீட் ஆகுது இல்லையா, அதுதான் தெர்மல் கண்டக்டர்னா. அது இதில் இருக்காது, கம்மியாக கடத்தும். இதை வச்சு கரண்டி உண்டாக்கினீங்கன்னா சூடு ஆகாது. சரியா, அதுதான் சொல்கிறான். உதாரணம் சொல்கிறான் பார்த்துக்கோ. இன் மாலிகுலர் சாலிட் அது என்னங்க இருக்குது, தே ஆர் யூஸ்வலி பூவர் தெர்மலாக மோசமான வெப்ப கடத்தி. தெர்மல்னா வெப்பம், இது மோசமாக வெப்பத்தை கடத்தும். அண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்னு கடத்துவது. எதை கடத்துவது? வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்துவது மோசமாக இருக்கிறது. பூவர்ன்றது காமன். பூவர்னா தே ஆர் யூஸ்வலி, இவைகள் பொதுவாகவே பூவர்னா மோசமாக இருக்குது. மோசம்னா கம்மியாக செய்கிறது. எதை செய்கிறது? தெர்மல் வெப்பம் மற்றும் எலக்ட்ரிக்னா மின்சாரத்தை கடத்துவது. கண்டக்டர் கடத்துவது, வெப்பத்தை கடத்துவது மற்றும் மின்சாரத்தை கடத்துவது மிக மலிவாக இருக்கிறது. இப்போ ஒரு மலிவுனா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன் மாலிகுலார் சாலிடில் வந்து த கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ். அப்போ இப்போ மூணாவது மாலிகுல் பற்றி பார்க்குறோம் பாருங்கள். அப்போ இன் மாலிகுலார் சாலிட் இப்போ 2 முடிஞ்சு போச்சு, ரைட்டா? கோவலன்ட் சாலிட் அண்ட் அயனிக் சாலிட் முடிஞ்சிச்சு. இப்போ மாலிகுலார் சாலிட்டுக்கு வருவோம். இப்போ இன் மாலிகுலார் சாலிட் த கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ். அப்போ மாலிகுலார் சாலிடில் மூலக்கூறுகள் சாலிட்னு சொல்கிறான். இதான் மூலக்கூறாக இருக்கும். இப்போ H2O லிக்விட் வச்சுக்கிறோமே, H2O ஒரு மாலிகுல். அப்போ இன்னொரு H2O இன்னொரு மாலிகுல். வாட்டரில் H2O ஒன்று சேர்ந்தது தானே மாலிகுல்ஸ். அப்போது வாட்டர் நான் சொல்கிறேன். இப்போ சாலிட்லேயும் அதே மாதிரி தான். இன் மாலிகுலார் சாலிட் மூலக்கூறு திடப்பொருளில். அப்போ இதை கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆர் நியூட்ரல் மாலிகுல். கான்ஸ்டிட்யூயன்ட்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த மூலக்கூறு திடப்பொருளில் உள்ளே அமைந்திருக்கக்கூடிய பொருட்கள், பார்ட்டிகிள்ஸ். இது என்னவாக இருக்கும்? ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ். நியூட்ரல் மாலிகுல்னால் அது வந்து எந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸையோ அல்லது ரிப்பல்ஸ் ஃபோர்ஸையோ அது மேக்ஸிமம் ஏற்படுத்த. நியூட்ரல்னால் என்னது? நியூட்ரல், அது சமமாக. எப்படி ஒரு ஆட்டம் வந்து எந்த சார்ஜுக்கும் போகாமல் இருந்தால் அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஏன் நியூட்ரல்? நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜர் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ்லி சார்ஜர் புரோட்டான். அப்போ 2 ஃபோர்ஸும் சமமாக இருக்கிறது. அப்போ ஒரு ஆட்டம் தனியாக இருக்கும்போது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதே மாதிரி தான் இந்த மாலிகுல் என்னதுன்னா, மாலிகுலர் சாலிட் த கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆர் நியூட்ரல் மாலிகுல். கான்ஸ்டிட்யூயன்ட் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அந்த சார்ஜே இல்லாமல் இருக்கும், ரைட்டா? சார்ஜ் இல்லாமல் இருக்கும், அதை நியூட்ரல் மாலிகுல்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஹெல்டு டுகெதர் பை வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். தே ஆர் ஹெல்டு. இதில் வந்து 2 மாலிகுலுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு விசை இருக்கும். ஆனால் அது மிக 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 கம்மியான விசையாக இருக்கும். அந்த விசைக்கு பேர் தான் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இவைகள் 2 மாலிகுல் இணைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த இணைப்பு எவ்வாறாக மிக மிக வலிமை இல்லாத ஒரு ஃபோர்ஸால் தான் இணைக்கப்பட்டுள்ளது. தே ஆர் ஹெல்டு. தேன் என்ன குறிக்குது? மாலிகுல்களை குறிக்கிறது. தே ஆர் ஹெல்டுனா வைக்கப்பட்டுள்ளது. டுகெதர் இணைந்து வைக்கப்பட்டுள்ளது. மாலிகுல்கள் 2ம் இணைந்து வைக்கப்பட்டுள்ளது. பை எவ்வாறாக? வீக்னா மிக கம்மியான வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ். வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்னு என்னது? அட்ராக்ஷன் ஃபோர்ஸோ ரிப்பல்சன் ஃபோர்ஸோ மிக மிக கம்மி. அதில் தான் இந்த மாலிகுல்கள் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ ஜெனரலி மாலிகுலார் சாலிட்ஸ் ஆர் சாஃப்ட் அண்ட் தே டோன்ட் காண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. பொதுவாகவே இந்த இதில் இருக்குது மாலிகுலார் சாலிடில். ஜெனரலி பொதுவாகவே மாலிகுலார் சாலிட் வந்து மிக மிருதுவானது, அது வந்து மின்சாரத்தை கடத்தாது. தே டோன்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, ரைட்டா? அப்போ தீஸ் மாலிகுலார் சாலிட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ். இவைகள் இன்னும் 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. சரியா? இந்த மாலிகுலார் சாலிட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைடு 3 டைப்ஸ். அப்போ இது வந்து தனி. இப்போ நம்ம பார்க்க போகும்போது இந்த கிராஃபைட்ன்றது தனியாக அவங்க கடத்தல் போட்டிருக்கான், இந்த மாலிகுலாரில் வராது. இது தனியாக அப்படியே படிச்சுக்கோங்க. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது வந்து மாலிகுலாரில் வராது, சாலிடில். இது கிராஃபைட்ன்ற ஒரு பொருள் இஸ் யூஸ்டு இன்சைட் பென்சில். கிராஃபைட் என்ற ஒரு பொருள் கெமிக்கல்
எதில் பயன்படுத்தப்படுகிறது? பென்சிலுக்கு உள்ளே பயன்படுத்தப்படுது. அந்த கருப்பாக இருக்குல்ல, நீ எழுதுற இல்லையா சீவிட்டு, அந்த கருப்பாக இருக்கிறது தான் கிராஃபைட். அது எதில் பயன்படுத்தப்படுகிறது? பென்சிலில் பயன்படுத்தப்படுகிறது. கிராஃபைட் இஸ் யூஸ்ட் இன்சைட் பென்சில். நீ எழுதுற இல்லையா பென்சிலில் சீவிட்டு, அதுதான். அப்போ நெக்ஸ்ட்டு, இட் ஸ்லிப்ஸ் ஈஸிலி ஆஃப் த பென்சில் ஆன் டு த பேப்பர் அண்ட் லீவ்ஸ் எ பிளாக் மார்க். அப்போ இட் ஸ்லிப்ஸ்னால் இது வேகமாக விட்டு விடுதல் ஸ்லிப்ஸ். ஸ்லிப் ஆகுதா, பார்த்து நடந்து போகிறான்னு சொல்கிறல்ல, அப்போ நீ நடக்கத்தான் போகிற, ஆனால் உன்னை மீறி நழுவி போகுது உன் கால், நழுவே செல்லுகிறது. நீ நடக்க போகிற, ஸ்லிப் ஆகுதுன்னு தான், உன்னோட செயல்பாட்டை மீறி அது நழுவுது. அதுதான் இது. பென்சிலில் வந்து அந்த பிளாக் பென்சில் கருப்பாக இருக்கு இல்லையா, பென்சில் அந்த கருப்பு, நீ எழுதும்போது அதில் உள்ள கருப்பு தன்மையானது ஸ்லிப் ஆகுது, ஸ்லிப்பாகி பேப்பரில் ஒட்டிக்கிறது. அதான் சொல்கிறான், இட் ஸ்லிப்ஸ், நழுவுகிறது. இது நழுவி போகிறது. எப்படி? ஈஸிலி, வேகமாக நழுவி போய்விடும், விட்டு விடும். ரைட்டா? த பென்சிலிருந்து நழுவிடும். ஸ்லிப்ஸ் ஆஃப்னா நழுவி போய்விடும். ரைட்டா? ஸ்லிப்ஸ் ஈஸிலி ஆஃப். ஈஸிலினா சுலபமாக, ஆஃப் விலகி, இதாவது ஸ்லிப்புன்னு நழுவி போகிறது, அதாவது ஈஸிலி சுலபமாக நழுவி போய்விடும். எதை? த பென்சிலை விட்டு அதாவது சுலபமாக நழுவி போய்விடும். எது? ஆன் டு த பேப்பரில் நழுவி போய்விடும். எது? அண்ட் லீவ்ஸ் ஏ பிளாக் மார்க். லீவ்ஸ்னால் விட்டுவிடும். எது? ஒரு பிளாக் மார்க், ஒரு கருப்பு குறியீடை விட்டுவிடும். அண்ட் லீவ்ஸ் ஏ பிளாக் மார்க். லீவ்ஸ்னால் விட்டுவிடும். கருப்பு நீ இப்போ எழுதுறீ இல்லையா, அப்போ அது கருப்பு குறியீடை விடுறதுனால அது ஏன்னு போட்டால் ஏன்னு வருது, அதை தான் போட்டிருக்கான். ரைட்டா? அப்போ கிராஃபைட் இஸ் ஆல்சோ ஏ காம்போனண்ட் ஆஃப் மெனி லூப்ரிகண்ட். கிராஃபைட் ஆனது இருக்கிறது, மேலும் இருக்கிறது, ஒரு பொருளாக இருக்கிறது. காம்பவுண்டாக ஒரு கலவையாக இருக்கிறது, ஒரு கலவையில் ஒரு பொருள். கிராஃபைட் இஸ் ஆல்சோ ஏ காம்போனண்ட் ஆஃப் மெனி லூப்ரிகண்ட்ஸ். லூப்ரிகண்ட்ஸ் என்னது? வழுக்கும் தன்மையுடைய ஒரு திரவம், இல்லை லிக்விடாக இருக்கலாம், இல்லை சாலிடாக இருக்கலாம். வழுக்கும் தன்மையுடைய ஒரு லூப்ரிகன்ஸ், அதாவது லூப்ரிகன்ஸ் வழுக்கும் தன்மையுடையது. ரைட்டா? அப்போது கிராஃபைட் இஸ் ஆல்சோ ஏ காம்போனண்ட் ஆஃப் மெனி லூப்ரிகன்ஸ். பல வழுக்கும் தன்மையுள்ள பொருளில் இது ஒரு பொருளாக இருக்கிறது, அதில் ஒரு கலவையாக இருக்கிறது. காம்பவுண்ட்னா கலவை. ரைட்டா? அது என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக பைசைக்கிள் செயின் ஆயில். பைசைக்கிளில் செயின் இருக்கு இல்லையா, நீ போடுற சைக்கிள் ஓட்டுற இல்லையா, அது செயின் இருக்கு இல்லையா, அதில் நீ ஒரு எண்ணெய் ஊற்றுவ, பார்த்துருக்கியா? அது ஒரு லூப்ரிகண்ட். எண்ணெய்ன்றது என்னது? லூப்ரிகண்ட். அதில் இது கிராஃபைட் இருக்கும். பைசைக்கிள் எண்ணெய்னு ஒரு எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அது அந்த செயின் முழுக்க என்ன பண்ணால் ஒரு லூப்ரிகேஷனை கொடுக்கும். லூப்ரிகேஷன் என்னது? வழுக்கும் தன்மையை கொடுக்கும். போதுமா? அப்போ அந்த பல் சக்கரை அதுக்குள்ளே வெளியே போகும். எது? செயின் ஒழுகாமல் பல் சக்கரத்தை பிடிச்சிட்டே இருந்ததுன்னா கடக்குன்னு சவுண்டு வரும். ரைட்டா? அப்போ இட் இஸ் ஸ்லிப்பரி. அது என்ன ஸ்லிப்பரின்னு என்னது? இவைகள் என்ன? பிகாஸ் ஏனென்றால் இட் எதை குறிக்கும்? கிராஃபைட்டை குறிக்கிறது. இது ஸ்லிப்பரி அப்படின்றான். ஸ்லிப்பரினா இது நழுவும் தன்மை உடையது. ரைட்டா? புரியுதா? இது நழுவும் தன்மை உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறான். சரி, நெக்ஸ்ட். அப்போ நெக்ஸ்ட் என்னது? நான் போல, அது இதோட முடிஞ்சிச்சு. இந்த கிராஃபைட்டை தனியாக எடுத்துக்கோங்க. இது அடுத்து என்ன பண்ணுறோம்? நம்ம மாலிகுலர் சாலிட்டுக்கு வந்துடுறோம். இது ஏன்னா அந்த உங்கள் புக்கில் அந்த கட்டத்துக்குள்ளே போட்டிருக்கான். ரைட்டா? இது தனி. இது வந்து நான் போலாரில் வராது, மாலிகுலர் வராது. அப்படி கண்டினியூட்டி. நான் போலார் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. நான் போலார் மாலிகுலர் சாலிடை 3ஆக பிரிக்கிறார்கள். ரைட்டா? ஒன்று, நான் போலார் மாலிகுலர் சாலிட் கான்ஸ்டிடியூயன்ட் மாலிகுல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸ் அப்படின்றான். துருவமற்ற, நான் போலார்னா துருவம்னு அர்த்தம். அப்போ துருவமற்ற மாலிகுலர் சாலிட்டில் வந்து என்னது? கன்ஸ்டிடியூயன்ட்ஸ் மாலிகுல். அப்போ துருவமற்ற மாலிகுலர் சாலிட் அப்படின்னா இதில் துருவம் இல்லை. ஏன் துருவம்னு என்னென்னு இப்போ லாஸ்ட்டில் விளக்குறேன். இது நான் போலார் மாலிகுலர் சாலிட். துருவம் அற்ற, நான் இல்லாத, போலார் துருவம் இல்லாத மூலக்கூறு திடப்பொருளில், மாலிகுலர் சாலிடில் அது என்ன இருக்குது? மாலிகுல் தானே இருக்குது. கன்ஸ்டிடியூயன்ட் என்னவாக இருக்கிறது? மாலிகுல்ஸ். கன்ஸ்டிடியூயன்ட் மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்கள் ஆர் ஹெல்டுன்னு வைக்கப்பட்டுள்ளது. டுகெதர் இணைந்து வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாக? பை வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அல்லது லண்டன் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை லண்டன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. பை வீக்னா வலிமை குறைந்த,
டிஸ்பர்ஷனா பரவல் ஃபோர்ஸ், டிஸ்பர்ஷனா பரவுதல். டிஸ்பர்ஷன் நம்ம அங்கே சிவி ராமன் எஃபெக்டில் ஒரு சைடில் ஒளியை பாய்ச்சணுன்னா பல சைடில் வெளிச்சங்கள் பிரிந்து போகுது இல்லையா, அதான் பரவுதல்னு சொல்லுவாங்க. வீக் மிக கம்மியான பரவும் ஃபோர்ஸ்னு விசைகளால் இவைகள் மூலக்கூறுகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. அந்த நல்லா பார்க்கணும், இது தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், அல்லது லண்டன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். போதுமா? அப்போது வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ்னால் மிக வலிமை கம்மியான பரவும் ஃபோர்ஸ், பரவுதல் ஃபோர்ஸ் விசைகளால் இந்த மாலிகுல்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. எதில்? இன் நான் போலார் மாலிகுலர் சாலிட். அதான் லண்டன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். பாருங்கள், இன் நான் போலார் மாலிகுலர் சாலிட்னா துருவமற்ற மாலிகுலார் சாலிடில் உள்ள கன்ஸ்டிடியூண்ட்னா அதில் உள்ள இருக்க பொருட்கள். கன்ஸ்டிடியூண்ட் அது மாலிகுல் தான், கன்ஸ்டிடியூண்ட் மாலிகுல்ஸ். அந்த கன்ஸ்டிடியூண்ட் மாலிகுல் இருக்கக்கூடிய மாலிகுல்கள் ஆர் ஹெல்டுன்னு வைக்கப்பட்டுள்ளன. ஹெல்டு டுகெதர் இணைந்து வைக்கப்பட்டுள்ளன. எப்படி? பை வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். வீக்னா வலிமை குறைந்த பரவும் விசைகளால் வைக்கப்பட்டுள்ளன. அதற்கு இன்னொரு பேர் லண்டன் ஃபோர்ஸ். இப்போ நான் போலார் மாலிகுலார் சாலிட்னு சொன்னால், இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க. இது எந்த திசை எலக்ட்ரான் வந்து எப்பயுமே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், நிலையாக நிற்காது. எலக்ட்ரான் வந்து ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரானோ மாலிகுலில் உள்ள எலக்ட்ரானோ அது நிலையாக நிற்காது. ரைட்டா? அது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் வரும்போது ரைட் சைடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஆர்பிட்டை சுற்றி வருதா? ஆர்பிட்டை சுற்றி வரும்போது லெஃப்ட் சைடில் வரும்போது ரைட் சைடில் எலக்ட்ரான் இருக்காது இல்லையா? ஒரு எலக்ட்ரான் இருக்கப்பா ஆர்பிட்டில். லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அது சுற்றி வரும்போது இடது பக்கமாக அந்த அணுவை சுற்றி வரும்போது வலது சைடில் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்படி சுற்றி வலது சைடில் வரும்போது லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடும். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. இது எலக்ட்ரான் லெஃப்ட் சைடில் இருந்தால் ரைட் சைடில் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் ரைட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் மேலே இருந்தால் கீழே பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் கீழே இருந்தால் மேலே நெகட்டிவ் சார்ஜ். இப்படித்தான் ஆகும். அப்போது இதில் ரெண்டு துருவங்கள். ரைட்டா? ரெண்டு துருவம், வட துருவம் தென் துருவம் வச்சுக்கணும். இப்போ எலக்ட்ரான் வட துருவத்தில் இருந்தால் தென் துருவம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். அப்போ தென் துருவத்தில் இருந்தால் இந்த துருவம் நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். தென் துருவம். வட துருவத்தில் எலக்ட்ரான் இருந்தால் தென் துருவம், தென் துருவத்தில் இருந்தால் வட துருவம். ஆனால் இங்கே நான் போலார்ன்றா, இதுக்கு அந்த போலே கிடையாது அப்படிங்கிறா. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ O2ன்னு எடுத்துக்கோ. O2 ரைட்டா? ஓல எத்தனை இருக்குது? ஆக்சிஜனில் 6 இருக்கிறது. ரைட்டா? 6 இருக்குது. 6 எலக்ட்ரான் இருக்குது. 2 எலக்ட்ரான் வேணும்ப்பா. எது? ஆக்டட் ரூல்ஸில். அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 8 எலக்ட்ரான் இருக்கிறது. ஃபஸ்ட்டில் 2 போச்சு, செகண்ட் ஆர்பிட்டில் 8 இருக்குது, 6 இருக்குது. அப்போ 2 வேணும். அப்போ இன்னொரு O எடுத்துக்கோ, அதுலேயே 8 இருக்குது. ஃபஸ்ட்டில் 2 போச்சு, மீது 6. அப்போ இதுலேயே 6 இருக்குது, அதுலேயே 6 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 8க்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ஆட்டத்தில் உள்ள 2 எலக்ட்ரானை நடுவில் கொண்டு வந்துடுறேன். செகண்ட் ஆக்சிஜனில் உள்ள 2 எலக்ட்ரான் நடுவில் கொண்டு வந்து, அப்போ 4 எலக்ட்ரான் ஆச்சா? இந்த 4 எலக்ட்ரானை ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் ஆக்டேட் ஃபுல் ஆயிடுச்சு, அதில் ஆக்டேட் ஃபுல் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்படி தான். இதேமாதிரி இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கோ. அப்போ இப்படி இது கோவலண்ட் பாண்டிங் ஆயிடுச்சு. கோவலண்ட் பாண்ட் ஆயிடுச்சா? அப்போ இதில் எலக்ட்ரான் சுத்தமாக இன்னுமே சுத்த முடியாது. பாண்டிங்கில் மாட்டிக்கிச்சா? பாண்டில் மாட்டிக்கிச்சா? கோவலண்ட் பாண்டிங்கில் வந்துருச்சு, இன்னும் சுத்த முடியாது. அப்போ இதுக்கு போலார் இருக்கா? இல்லை. அதான் நான் போலார். என்னது? நான் போலார் மாலிகுல்ஸ். புரியுதா? பாண்டிங் வந்ததுக்கப்புறம் சுத்தமா? சுத்தாது. நான் போலார் மாலிகுல்ஸ்னு சொல்கிறான். ரைட்டா? சரி, ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.